கர்த்தருடைய பரிசுத்தமானது மகிமைப்பட்டதாக. இந்த அதிகாலையில உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். எதிரியின் திட்டத்தை கர்த்தர் முறியடித்து பெரிய வெற்றியை கட்டளையிடப் போகிறார். உபாகமம் எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆவது வசனத்தை பாருங்க. 3ஆவது வசனத்தை இப்ப கேட்கிறேன். இஸ்ரவேலரே கேளுங்கள், கர்த்தர் உங்களை என்னை பார்த்து தான் சொல்றார். கேளுங்கள், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்க உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்க கூட யார் வந்தாலும் அவங்க தயங்கினாங்கன்னா சொல்லுங்க, நம்ம கூட வர்றது தேவனாய் கர்த்தர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நம்ம இருதயம் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் விசாரப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். காரணம் இதுல இருக்கா? நிறைய இருக்கு. 4ஆவது வசனத்துல பாருங்க, உங்களுக்காக உங்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்கவும் உங்கள் தேவனாய உங்களை ரட்சி உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர். இதை மட்டும் அவர் சொல்லுவார். சொல்லி இருக்கிறது மட்டும் இல்ல, அதுல பாருங்க, நீங்க அவங்கள பார்த்து பயப்படவோ கலங்கவோ தத்தளிக்கவும் வேண்டாம். இந்த 20ஆம் அதிகாரத்துல நான் 3ஆவது வசனத்துல தெளிவா சொல்றார். 1, உங்க இருதயம் துவள வேண்டாம். 2, எவ்வளவு அழகா, நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். 3, கலங்க வேண்டாம். 4, உங்களோடு போக வருகிறவர் இவங்களை பார்த்து தத்தளிக்கவும் வேண்டாம். 4 காரியத்தை சொல்றார். எதுக்காக? நீங்க இன்னைக்கு எந்த காரியத்தை உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுடைய வழக்குகள் நிலுவையில நீதிமன்றத்தில் இருக்கலாம், அல்லது அலுவலகத்துல உங்களுடைய பரிந்துரைகள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக உங்களை பார்த்து நம்ம பார்த்து சொல்றது, நீ அவங்கள பார்த்து கலங்கவே வேண்டாம். ஏசாயால அழகா சொல்லி பாருங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவர் அவர்கள் ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அந்த காரியத்தை சம்பவிக்க விட மாட்டேங்கிறார். அவங்க உங்க எதிராளி பக்காவா ஆலோசனை பண்ணலாம், அந்த ஆலோசனை அதம் பண்ணிடுவார். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு பெரிய வெற்றியினால், மகா பெரிய வெற்றியினால், நீங்க போற இடம் மட்டுமல்ல, மருத்துவமனைக்கு போனீங்கன்னா நல்ல செய்தி வரும். ஒரு காரியத்தை நீங்க துவக்குறீங்கன்னா அதுல நல்ல செய்தி. இந்த நாள்ல உங்கள் எதிராளிகள் தோத்து போறாங்க, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள்ல ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், யாரை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம். தத்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு பணம் இல்லைன்னு தத்தளிக்காதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வார்த்தை தான், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். எதிராளியின் ஆலோசனை நிலை நிற்பது அதம் பண்ணிடுவேங்கிறார். ஆண்டவரே, நீங்க அப்படி சொன்னதுக்காக நன்றி. பெரிய ஜெயத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவருடைய ஜெப, ஆண்டவரே நீர் எங்களுக்காக பரிந்துரை பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். துதிகரமாய் மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.